पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्वो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम् 17வது சூத்திரத்திலிருந்து படிக்கிறேன். वितर्क विचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विराम प्रत्यय अभ्यासपूर्वः संस्कारशेषोऽन्यः भव प्रत्ययो विदेह प्रकृतिलयानाम् श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञापूर्वक इतरेषां तीव्र संवेगानाम् आसन्नः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 21வது சூத்திரம் நேற்று பாடத்தில் பார்த்துருக்கோம். 21வது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா தீவிர சந்தேகானாம் ஆசன்னக அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். தீவிர சந்தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாதனங்களை பார்த்தீங்கன்னா 9 விதமான யோகிகளை நம்ம சொல்கிறோம். யோகிகள் நவவித யோகிகள் அப்படின்னு பேர். 9 விதமான யோகிகள். அந்த யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா உபாயங்கள் 3. அந்த உபாயங்களை அனுஷ்டானம் பண்ற வெரைட்டி அந்த சாமர்த்தியம் 3 விதமான சாமர்த்தியம். உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருது உபாயம், மத்தியம உபாயம் சொல்லலாம், இல்லைன்னா மத்திய உபாயம் சொல்லலாம்.
மத்தியம உபாயம், அதுக்கப்புறம் அதிமாத்திர உபாயம் அப்படின்னு 3 வெரைட்டியா பிரிக்கிறோம். மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம். நம்ம ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லாரும் பாராயணம்னு பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. எனக்கு சாமி எனக்கு பாராயணம் பண்ணணும், எனக்கு பாராயணம் ஏன்னா ரொம்ப ஈஸி. பாராயணம் பண்ணினா அழகா ஸ்திரீகள் எல்லாம் ஆனந்தமா லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமா போதும் சாமி. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், என்னன்னு கேட்டேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சிடும் சாமி, கஷ்டமே இல்லைல்ல, ஹேபிட் ஆயிடும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் மோட்சத்துக்கு போதுமாது அப்படின்னா எதுக்கு பகவத்கீதை எழுதியிருக்காரு ஆச்சாரியார், எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6வது சாப்டர்ல யோகத்தை சொல்லணும், இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மிருது உபாயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாராயணத்தை மட்டும் பண்ணிடுறது. நிறைய பேருக்கு வேத பாராயணத்து மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத பாராயணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே இல்லை. அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான காரியம். ஜபம் பண்ணுறது கஷ்டம், கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணுறது கஷ்டம், பிராணாயாமம் பண்ணுறது கஷ்டம், மனசை வந்து நிரோதம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அடைகிறதுக்கான சாதனங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சாதனங்கள் எல்லாமே மிருது உபாயத்தையே எல்லாரும் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம போகணும், மிருது உபாயத்தை கை வச்சு அதை வந்து வசப்படுத்துறதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பு போகணும். என்ன பண்ணணும், மத்தியம உபாயம் என்னன்னு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் உபாயம் ஏதாவது மோட்சத்துக்கு நேரடி சாதனமாக ஏதாவது இருக்கான்னு அதிமாத்திர உபாயத்தை செலக்ட் பண்ணணும். ஆரம்பம் ஓகே, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல்லேயேவா இருக்கிறது, பிளே ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செத்த பாம்பையே அடிப்பாங்க. நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, செத்த பாம்பையே அடிக்கிறது என்னது, ஈஸியாக இருக்கிறதையே காரியம் பண்ணுறது. இந்த மனசு என்ன பண்ணும், எப்போவுமே சொல்லுவேன் என்னன்னு கேட்டால் ஈஸியாக இருக்கிறதையே பண்ண சொல்லும், கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கும். கஷ்டப்படுறதுக்கு மனசு ஒத்தே வராது. ஏகாதசி விரதம் இருங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், எத்தனை பேரால் இருக்க முடியாது, சார் நம்மளால முடியாது சார், ட்ரை பண்ணியாவது பார்ப்போமே, பண்ண மாட்டோம் சார், நம்ம பாட்டுக்கு இருப்போம், சௌக்கியமாக இருக்கும். ஒரு தலைவலி வந்துடும் சாமி, தலைவலி வந்துடும் பயந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு நாள் கூட அந்த தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு பார்க்க மாட்டோம். நம்ம ஏகாதசி விரதம் ஒரு வேளை இருக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு பாதியிலேயே முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிடும். ஏகாதசி விரதம் இருக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம், 3 உபாயம். அந்த உபாயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனுஷ்டானம் பண்ணுறது இருக்கு பாருங்க. அந்த அனுஷ்டானம் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியாக இருக்கு. என்ன வெரைட்டி, மிருது சம்வேகம். சம்வேகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா டீக்காக்காரங்கெல்லாம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்துக்கு பேர் சம்வேகம்னு போட்டுங்க. வைராக்கியம்னா எப்படிப்பட்ட வைராக்கியம், மிருது வைராக்கியம், ரொம்ப சாஃப்டான வைராக்கியம், யாருக்கும் அடிபடக்கூடாது சார், யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது. நிறைய பேர் அப்படியே இருப்பாங்க, அப்படியே ஹர்ட் ஆகாம இந்த தேகம் இந்திரிய மனசு எதுவுமே ஹர்ட் பண்ணாம சௌக்கியமாவே வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்றது. எடுத்திருக்கிறதே மிருது உபாயம். அந்த மிருது உபாயத்திலையும் யாருக்கும் காயம் படக்கூடாதுன்னு ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலிங் நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிருது சம்வேகம்னு பேர். ஆனால் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 10 பிராணாயாமம் பண்ணுறோமா, 5 பிராணாயாமத்தில் ஆரம்பிக்கிறோம், 10 பிராணாயாமம் போகணும், 10லேருந்து 20 போகணும், 20லேருந்து 30, 30லேருந்து 40 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதே மாதிரி 8-8-8ன்னு ஒரு பிராணாயாமத்தை எடுத்துருக்கோம்னா 8-8லேருந்து 10-10-10 பண்ணணும், அப்புறம் 12-12-12 பண்ணணும், அப்புறம் 16-16-16 பண்ணணும். இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபாக என்ன பண்ணுவோம், ஒரே இதில் நிற்கிறது. அப்போ அப்படி நிற்காம என்ன பண்ணணும், மத்திய சம்வேகத்துக்கு போகணும். மத்திய சம்வேகம்னா வேகம் இன்னும் அதிகமாகணும், 2nd கியர்லேருந்து 3rd கியர் 4th கியர்னு மாற்றணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சம்வேகம் இருக்கு. தீவிர சம்வேகம்னு என்ன அர்த்தம், பண்ணுற சாதனத்தில் வந்து எவ்வளோ மேக்சிமம் பண்ண முடியும், மேக்சிமம் என்னால் என்ன அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வர முடியும். முக்கியமானது, ஒரு நல்ல ஓனராக இருந்தாருன்னா, நல்ல குருவாக இருந்தாருன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். நல்லா எனக்கு டிசைனர் வேலை ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு வந்து என்ன பண்ண தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிசைனராக. என்னோட எம்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுவார். லிண்டாஸ் மாதிரி ஒரு பெரிய அட்வர்டைசிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். நல்ல மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கில்டு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாததை எனக்குள்ளா இருந்து வெளில கொண்டு வருவார். ஆச்சரியமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படி. அப்போ ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ட்டை எவ்வளோ அவுட்புட்டை கொண்டு வர முடியும், எவ்வளோ மேக்சிமம் அவுட்புட்டை எவ்வளோ கொண்டு வர முடியும், அதுதான் முக்கியம்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எங்கள் ஆச்சரியால் திருப்தியே அடைய மாட்டார். நான் பார்த்துருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் ஸ்துதி பண்ணுவாங்க, சாமி நம்ம இவ்வளோ பண்ணுறோமே நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னும் பண்ணு இன்னும் பண்ணு இன்னும் பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிருத்துவிலேயே நின்றுவீங்க, இல்லைன்னா வந்து மத்தியத்திலே நின்றுவீங்க, சந்தேகத்திலே போதும் அப்படின்னு செட்டில் ஆயிடுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தீவிரத்தை அடைகிறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. இன்னும் 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 ஸ்துதிலாம் எதிர்பார்க்காதீங்க. யாரும் நல்ல ஆச்சாரியர்கள் குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதி பண்ணவே மாட்டாங்க சிஷ்யர்களை. எவ்வளோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேகம் எவ்வளோன்னு பார்க்க சொல்லுவாங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்தை பண்ணுறோம், எவ்வளோ உச்சம் பார்த்து எவ்வளோ உங்களால் மேக்சிமம் அவுட்புட் எடுக்க முடியும். ஒரு ஜபத்தை பண்ணுறீங்க, எவ்வளோ மேக்சிமம் பண்ண முடியும் ட்ரை பண்ணி, எவ்வளோ மேக்சிமம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பிரயத்தனத்தினால தான் எல்லாமே முடியும். புருஷ பிரயத்தனம் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபாயம் மிருதுவாக இருக்கலாம், ஆனால் உபாயத்தை ஆரம்பிக்கும் போது மிருது சம்பேகத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அதிலே நிற்கக்கூடாது, மத்தியம சம்பேகம் வரும். அதுக்கப்புறம் தீவிர சம்பேகத்தை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மிருது உபாயத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், மத்தியம உபாயத்தை அடாப்ட் பண்ணணும். மத்தியம உபாயத்தை அடாப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதுல வந்து மித சம்பேகத்தை வந்து மிருது சம்பேகத்துல மெதுவாக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மத்தியம சம்பேகத்துக்கு வரணும், கொஞ்சம் கீரை மாற்றணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ட்ரீம் என்னவோ அந்த அளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன முடியுமோ அந்த அளவு அவுட்புட்டை வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், மாற்றணும். அதிமாத்திர உபாயத்தை கையில் எடுக்கணும். அதிமாத்திர உபாயத்தை கையில் எடுத்து ஆரம்பிக்கும் போது மிருது சம்பேகத்தோட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் கீரை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம சம்பேகத்தோட இன்னும் அதிகமாக போகணும். அதுக்கப்புறம் அதோட லிமிட்டேஷன் அதிகபட்சம் எவ்வளவோ அதை கொண்டுட்டு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்காங்க. அப்போ யோகிகள் எத்தனை வெரைட்டினா 3x3 இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 9 விதமான யோகிகள் உண்டாவாங்க. இதுல யாருக்கு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சமாதி சம்பவிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம் 3 இருக்கு. இதுல 3த்துலயுமே மிருது சம்பேகம் சமாதி பத்தாது. அதுக்கப்புறம் மத்தியம சம்பேகம் அதுவும் சமாதி அடைய முடியாது. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா தீவிர சம்பேகத்தை கையில அடாப்ட் பண்றானோ, உபாயம் மிருது உபாயம் தீவிர சம்பேகம், மத்தியம உபாயம் தீவிர சம்பேகம், அதே மாதிரி வந்து அதிமாத்திர உபாயம் தீவிர சம்பேகம். இந்த 3த்துலயும் தீவிரத்தன்மை எவன்கிட்ட இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் சூத்திரம் சொல்லுது, தீவிர சம்பேகானாம் ஆசன்னக பவதி. தீவிர சம்பேகானாம்ன்றதுக்கு அர்த்தம் தீவிர சம்பேகம் 3த்துலயுமே தீவிர சம்பேகமா இருக்கிறவன் எவனோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது, ஆசன்னக பவத்தினா சமாதியானது எளிதில். ஆசன்னம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலன்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்துல ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா தீவிரத்தன்மை உடையவனுக்கு சமாதியானது கிடைக்கிறது. சமாதியோட லாபம்னு சொல்லக்கூடிய கைவல்யமும் உண்டாகின்றது. அப்படி அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. மனசுக்குள்ளார அந்த அளவு ஸ்திரத்தன்மை வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22வது சூத்திரம் இதே ஸ்லோகத்தோட இதோ சூத்திரத்தோட வேற ஒரு ஃபார்ம்ல சொல்லி வந்திருக்க 22வது சூத்திரம். மிருது மத்யாதிமாத்திரத்வாத் ததோபி விசேஷः. பிரிச்சு சொல்லும் போது மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் ததோபி விசேஷः. மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் ததோபி விசேஷः. மிருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிருது உபாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிருது சம்பேகம், அதுக்கப்புறம் மத்திய 3 சொல்லியிருக்கோமா. இந்த உபாயத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்கிறோம். மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம். இந்த 3த்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிருது மத்திய அதிமாத்திரம், மிருது உபாயம் மத்திய உபாயம் அதிமாத்திர உபாயம். மிருது உபாயம்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுனீங்கன்னா லிக்கித ஜபம் சொல்கிறோம். இந்த லிக்கித ஜபம் எழுதுனீங்கன்னா மிருது உபாயம் ரொம்ப ஈஸி, 4ஆம் கிளாஸ் பையன் எழுதிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து 12th சப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு.
நிறைய பேர் கொஞ்சம் ஜெபம் பண்றது கஷ்டப்படுவாங்க, மாலையை வச்சுட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு வாக்குல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் மிருத்து தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பஜன்ஸ் எல்லா இடத்துலயும் நாம சங்கீர்த்தனம் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா போகுது. கூட்டம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன் கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தாலையும் முடியும். ஒரு ஆர்மேனிய பெட்டியை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொன்னீங்கன்னா ஆனந்தமா எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. லிখিত ஜபம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ண முடியும், மிருது உபாயம். இதே வந்து கண்ணமூடி உட்கார்ந்து மாலையை வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணுங்க அப்படின்னும் போது 1000 பேர் மிருது உபாயத்தை அடாப்ட் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஜபமாலை பண்ண, 500 கூட இல்லை, ஒரு 200 பேர் தான் உட்கார்ந்து ஜபமாலை ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜபமாலையும் வச்சுட்டு அந்த ராமனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க, அவனோட ரூபத்தை வந்து மனசுல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆளே காணோம், 10 பேர் மிச்சம் இருப்பான். 1000 பேர்த்துல 10 பேர் தான் மிச்சம் இருப்பான். அப்போ மிருது உபாயத்துக்கு 1000 பேரு, மத்தியம உபாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 பேரு, அதே நேரத்துல வந்து அதிமாத்திர உபாயத்துக்கு 10 பேர் மிஞ்சினா பெரிய விஷயம். ஏன்னா உள்ள சுருங்க 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 எக்ஸ்ட்ரோவெர்ட்டா இருந்து இன்ட்ரோவெர்ட் ஆக 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 அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் நிறைய பேருக்கு பத்தாது. அதனாலதான் உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மிருது உபாயத்தையே கையில் எடுக்கிறாங்க. ஆனா என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சூத்திரம் சொல்லுது, மிருது உபாயத்தை காட்டிலும் மத்தியம உபாயம் விசேஷம், ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? பலன் நல்லா சீக்கிரம் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், செட்டில் ஆயிட்டோம், நான் மிருது உபாயத்துல செட்டில் ஆயிட்டோம்னு வச்சுங்க, பலன் வந்து பாத்தீங்கன்னா பல ஜென்மங்கள் எடுக்கும் சுவாமி. அதனால என்ன பண்ணணும், மத்தியம உபாயத்துக்கு போகணும். மிருது உபாயத்தை காட்டிலும் மத்தியம உபாயம் சிறந்தது. லிখিত ஜபம் எழுதுறோம் இல்ல வாக்குல ஜபம் சொல்றோம் அப்படின்னா அதை தாண்டி என்ன பண்ணணும், கொஞ்சம் அபியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மனோஜபத்துக்கு வந்துடணும். மனசுல ஜபம் பண்றத வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ததோபி, அதை காட்டிலும் அதிமாத்திரத்துவாத், அதிமாத்திர உபாயத்துக்கு வந்துடணும். தியானம், ஈஸ்வரனோட நாமத்தையோ இல்ல ஈஸ்வரனோட ரூபத்தையோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு அதுலயே நிக்கிறது, தியானம் பண்ணணும். கொக்கு மாதிரி தியானம் பண்ணணும். எப்படி கிங்ஃபிஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு எந்த ஆட அசைய எதுவுமே இருக்காது, அப்படியே இன்னும் சிலையாயிடுச்சு அப்படின்னு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அந்த கரெக்டா அந்த மீன் வர மட்டும் அவ்வளவுதான் எடுத்துரும், மீனை பிடிச்சிரும். அது மாதிரி தியானம் பண்ணணுமா. தியாயத்து இவ பகஹா சொல்லுது சாந்தோக்கிய புருஷன் சொல்லுது. எப்படி கொக்கு தியானம் பண்ணுதோ அது மாதிரி ஆடாம அசையாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்துவையே பார்த்துட்டு இருக்காது. கொக்கு என்ன பண்ணும், இங்க அங்கெல்லாம் பார்க்காது, அதுக்கு கீழே இருக்கிற தண்ணியவே பார்த்துட்டு இருக்கும். அங்க அந்த இடத்துல மீன் வரும்போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மீனை பிடிச்சு. இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமாத்திர உபாயத்துல அந்த ஈஸ்வர ரூபத்தையோ இல்ல ஈஸ்வர நாமத்தையோ தொடர்ந்து அதுலயே பிக்ஸ் பண்ணி இருக்கிறது. அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த மத்தியம உபாயத்தை காட்டிலும் என்ன இருக்கும், அதிமாத்திர உபாயம் விசேஷா. தத்துவப்பி விசேஷகன் என்ன அர்த்தம், ஒன்றை காட்டிலும் அதுக்கு அடுத்தது இருக்கிறது மிகவும் விசேஷமானது. என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சமாதி லாபத்தை, சமாதியை அடைய பண்ணும், சமாதியோட பலனா இருக்கிற கைவல்யத்தையும் கொடுக்கும். அப்போ மிருத்துல நிற்க கூடாது, எஃபோர்ட் பார்க்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நல்லா சௌக்கியமா இருக்கிறது சாமி, சௌக்கியமா இருக்கு சாமி. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்க, அப்படியே உடம்பே அழுங்காது. கிரிவலம் போங்க அப்படின்னா உடம்பு வலிக்கும் சாமி. உடம்பு வலிக்காம கிரிவலத்துக்கு போய் உடம்பு வலிக்காம வேற என்ன பண்ணும். யுத்தத்துக்கு வந்தா யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வலிக்கும் சாமி. உடம்பு வலிக்குன்னா யுத்தத்துக்கா வரணும், யோசிச்சு பாருங்க. அப்ப மோட்சம் வேணும் அப்படின்னா கஷ்டப்படாம மோட்சம் கிடைக்குமா? தர்ம அர்த்த காம மோட்சம். ஏன் 4வது மோட்சம் வச்சிருக்கு தெரியுங்களா? தர்மத்தை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதை காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா போகத்தை அனுபவிக்கிறதுக்கு விதவிதமா இடத்த போகத்தை அனுபவிக்க ரொம்ப கஷ்டப்படணும். எல்லா கஷ்டத்தை காட்டிலும் அதிகமான கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்சத்துக்காக தான் அதிக பிரயத்தனம் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரயத்தனம் பண்றோமோ அந்த அளவுக்கு பலன். ஒரு நியாயம் சொல்லுவோம் சாஸ்திரத்துல, அதிகஸ்ய அதிகம் பலம் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்லுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதிகமா பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு பலன் என்னவாகும், அதிகமா கிடைக்கும். இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும். நிறைய நான் வந்து அம்பத்தூர்ல இருந்தேன் கொஞ்ச நாள்.
அம்பத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா என் கூட நிறைய பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஏன் அப்படின்னா டபுள் சேலரி. ஏன் டபுள் சேலரி? நைட்டில் கண்ணு முழிக்க முடியாது. கண்ணு முழிச்சு வேலை செய்யணும் அப்படின்னா 2 சம்பளம் இருக்கு. அப்போ 2 சம்பளம் இருக்குன்னா நைட்டு கண்ணு முடிக்க வேண்டி இருக்குல்ல. 12 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டியை வந்து 12 மணி நேரம் பண்ணோம் அப்படின்னா இன்சென்டிவ் கிடைக்கும். இவ்வளோ டார்கெட்டை காட்டிலும் அதிகமான டார்கெட்டை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும் இருக்குல்ல. அதே மாதிரி தான் மிருதுவா பண்ணினீங்க அப்படின்னா பலன் கம்மி, மத்தியமமா பண்ணினீங்கன்னா பலன் அதோட கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அதிமாத்திர உபாயத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சேலரி கிடைக்கும், பலன் கிடைக்கும். சரி, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3வது இருக்கு பாருங்க, மிருது சம்பேகம் மத்திய சம்பேகம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிருது உபாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருது சம்பேகம் மத்திய சம்பேகம் எடுத்தீங்கன்னா அதுலயும் பலன் கிடைக்காது. அங்கேயும் உபாயத்துல என்ன பண்ணணும், தீவிர சம்பேகம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எழுதுறீங்க, எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 எழுதுறீங்க, தீவிர சம்பேகம் ஆயிடுச்சு. 10,000 எழுதுன்னு எவ்வளவு நேரம் உட்காரணும். 1000 எழுதிட்டு விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், மத்தியம சம்பேகம். 100 ஜபம் டெய்லி நான் 100 ஜபம் இந்த லிக்கித்த ஜபம் எழுதுறேன் அப்படின்னா மிருது உபாயம் மிருது சம்பேகம் ஆயிடுச்சு. அதே மாதிரி மத்தியம உபாயத்துல எடுத்தீங்கன்னாலும் மிருது மத்தியம தீவிர. இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா தீவிரத்தை தான் எடுக்கணும். அப்ப தீவிர சம்பேகானாம் ஆசன்னகன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமாத்திர உபாயம் எடுக்கணும். அந்த அதிமாத்திர உபாயத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவிர சம்பேகத்தை அப்ளை பண்ணினீங்கன்னா சமாதியானது சீக்கிரம் உண்டாகும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற மிருது தீவிர. மூணாவது இதுல 3வது மட்டும்தான் எடுக்கிற. மிருது உபாயத்துல தீவிர சம்பேகம். அதே மாதிரி மத்திய தீவிரன்னு என்ன அர்த்தம், மத்திய உபாயத்துல தீவிர சம்பேகம். அதுக்கப்புறம் அதிமாத்திர உபாயம், அதிமாத்திரத்துல தீவிர சம்பேகம். அப்ப 3மே என்னது, தீவிர சம்பேகம் தீவிர சம்பேகம் தீவிர சம்பேகம். இன்னைக்கு எந்த வேலை சாதனை எடுத்துங்க, சாமி எனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துங்க. ஆனா எதை பண்ணினாலும் நம்ம என்ன பண்ணணும், கையில எந்த சாதனை கிடைச்சாலும், நான் தான் சொல்றேன், சுவாத்தியாயம் பண்றோமா, சுவாத்தியாயத்துல எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் வந்து ஒரு பாடத்தை போட்டு முடிச்சேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இப்ப என்னோட நீங்க கேட்குறீங்கல்ல சாமி, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கேட்பாங்க, சாமி எப்படி சாமி இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இவ்வளவு ஞாபகம் எப்படி வச்சிருக்கீங்க, இங்கே அங்கே எல்லா இடத்துக்கும் போறீங்க சாமி. நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா. யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டியா இருக்கானோ அவன் ஒர்க் அதிகமாக பண்ணுவான். நல்லா தெரிஞ்சுங்க. ஆமை வந்து பார்த்தீங்கன்னா முயலை காட்டில அதிகமாக சக்ஸஸ் பண்ணும். இது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா ஆமையால ஓட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யாரெல்லாம் டிசபிலிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வேற ஒரு இடத்துல பவர் அதிகமா இருக்கும். ஐயோ ஒரு ஆள் பிடிச்சாருங்க என் கையை, கண்ணு தெரியாத ஆளுங்க கையை பிடிச்சாரு, நகரவே முடியலங்க, கண் பார்வை இல்லை. யாரையா போய் பாருங்க, கண் பார்வை இல்லாதவங்களை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா நகர முடியாது. அந்த அளவுக்கு கையில வந்து பலம் இருக்கும் உங்களுக்கு. கண்ணு தெரியாதவங்களுக்கு காது ரொம்ப கூர்மையா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா, அவங்களுக்கு ரிஷிகேஷ்ல போய் உட்கார்ந்தேன். ஹிந்தி தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, பாடம் நடக்கிறதெல்லாம் ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல நடக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன், இப்ப யோக சூத்திரம் கேட்டு நீங்க போயிடுவீங்க, முடிச்சுட்டு போயிடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, யோக சூத்திரம் கேட்டு உட்கார்ந்து சுவாமியோட அந்த கேசட், நான் ஒரு சின்ன பிளேயர் ஒன்று வச்சிருந்தேன். அந்த பிளேயர்ல வந்து சுவாமியோடதெல்லாம் ரெக்கார்ட், மற்றவங்களாம் யாரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் ஹிந்தி தெரியும், சம்ஸ்கிருதமும் தெரியும். அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட ரெக்கார்ட் பண்ணாம கேட்டோட போயிடுவாங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன், டிசபிலிட்டி, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து திரும்பவும் இம்மிடியட்டா என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு உட்காந்துருவேன். உட்காந்து பேப்பர் எடுத்து சுவாமியோடதெல்லாம் அந்த ரிவர்ஸ் இதுவும் ஃபார்வேர்டு ரிவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேஞ்சு போயிருக்கும் அந்த ரெக்கார்டர். ஏன்னா போட்டு முன்னாடி எவ்வளோ நான் 1 மணி நேரம் கிளாஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிசபிலிட்டியா இருந்தது தான் எனக்கு என்னது, நான் பண்ண ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை பாஷ்யத்தெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நான் படிச்சு மீனிங் சொல்லிட்டு, சாமி இப்போ நீங்கள் எவ்வளோ சாமி 3 கிளாஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, ப்ரிப்பரேஷன்லாம் எப்போ முடிஞ்சாச்சுங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நாதபிரமத்தை கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி
எவ்வளோ நேரம் இருக்குல்ல அந்த கிளாஸை பார்த்துருக்கேன். நான் 3 சூத்திரம் 4 சூத்திரம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு எடுக்க போகிறது வந்து 3 சூத்திரம்லாம் எடுக்க முடியாது, 2 சூத்திரம் தான் என்னால் எடுக்க முடியும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சூத்திரத்தை 4 சூத்திரத்தை எவ்வளோ நேரம் பார்த்தேன் அப்படின்னா, நான் வந்து வாசிக்கிறது மட்டும்தான் வாசிச்சிருக்கேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வாசிக்க மாட்டேன். 5 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் இல்லை, வாசிக்கிறது. அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் என்ன இருக்கீங்க புத்தியில் இருக்கா? அப்போ ஒரு டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோன்றத பார்த்துருங்க, அவுட்புட் கொண்டு வாங்க. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியம் பண்ணாலும் தீவிரம் 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 மனசில் அதை மட்டும் வச்சுக்கணும். இது ஈஸியாக பண்ணலாம் சுவாமி, ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாலாம் பண்ணவே கூடாது, எவ்வளோ மேக்சிமம். அப்போ அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மிருது உபாயமாக இருந்தாலும் தீவிரம் இருக்கணும், மத்தியம உபாயமா இருந்தாலும் தீவிரம் இருக்கணும், அதே மாதிரி அதிமாத்திர உபாயமா இருந்தாலும் தீவிரம் இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது தத்தோ அபி விசேஷா. தத்தோ அபி விசேஷம் என்னது? தத் விசேஷாத் மிருது தீவிர சம்வேகஸ்ய ஆசன்னஹ. என்னது? முதல் 2 இருக்குல்ல, மிருது உபாயத்துல மிருது சம்வேகம் மத்திய சம்வேகம், அதை காட்டிலும் அதிகமா வந்து தீவிர சம்வேகம் உங்களுக்கு சமாதி கொடுக்கும். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியம உபாயத்துல மிருது சம்வேகம் மத்திய சம்வேகம் இருக்கா, அதை காட்டிலும் தீவிர சம்வேகம் சமாதியை கொடுக்கும். அதே மாதிரி அதிமாத்திர உபாயத்துல மிருது சம்வேகம் இருக்கு, மத்திய சம்வேகம் இருக்கு, அதை காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தீவிர சம்வேகம் விசேஷமாக பலனை கொடுக்கும். அதான் இங்க சொல்றார் ஆச்சரியார், தது விசேஷாத் மிருது தீவிர சம்வேகஸ்ய ஆசனக. அப்ப 3 எடுத்துங்க, மிருது உபாயத்தில் இருக்கக்கூடிய தீவிர சம்வேகத்தை காட்டிலும் மத்தியம உபாயத்தில் இருக்கக்கூடிய தீவிர சம்வேகம் எளிதில் சீக்கிரமா பலன் கொடுக்கும். அதை காட்டிலும் அதிமாத்திர உபாயத்தில் இருக்கக்கூடிய தீவிர சம்வேகமானது மிக சீக்கிரமா உங்களுக்கு என்ன பண்ணும்? சமாதி லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு. தத்தோ அப்படி விசேஷம் என்ன அர்த்தம்? சம்வேகசிய ஆசன்னக. ஆசன்னகன்றதுக்கு அர்த்தம் சீக்கிரம்னு அர்த்தம், சீக்கிரமா உங்களுக்கு சமாதி கிடைக்கும். தத்தோ ஆச்சரிய ஒன்னு இருந்து அடுத்ததுக்கு வர தீவிர சம்வேகத்தை காட்டிலும் மத்தியம தீவிரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அது தத்தோ மத்திய தீவிர சம்வேகஸ்ய ஆசன்னதரஹ. மிருது உபாயத்துல தீவிர சம்வேகம் சுமார், அதே நேரத்துல மத்தியம உபாயத்துல தீவிர சம்வேகம் வந்து பாத்தீங்கன்னா தரப்பிரத்தியம் போட்டார். தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மிருது உபாயத்துல தீவிர சம்வேகம் ஓகே, ஆனா அதை காட்டிலும் பெட்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம உபாயத்துல தீவிர சம்வேகம் பெட்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் அதிமாத்திர தீவிர சம்வேகசிய. அதிமாத்திர உபாயத்துல தீவிர சம்வேகம் இருக்கே அது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். தமஹா, தம போட்டாச்சு. தம போட்டாச்சுன்னு என்ன அர்த்தம்? அதிமாத்திர உபாயசிய ஆசன்ன தமஹா. தரன்றதுக்கு அர்த்தம் கம்பேரிட்டிவ், தமன்றதுக்கு அர்த்தம் வந்து பெஸ்ட், த பெஸ்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிருது உபாயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க தீவிர சம்வேகமா பண்ணா ஓகே ஜி, பரவாயில்ல, அவர் நல்லா பண்றாரு. 108 காயத்ரி பண்றாரு, பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 11 காயத்ரி எல்லாம் பண்ணல. அதே நேரத்துல வந்து அதை காட்டிலும் யார் பெஸ்ட்? 500 காயத்ரி ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா பரவாயில்ல ஜி, 100 பண்றவரை காட்டிலும் ஒரு பெட்டரா இருக்காரு ஜி, பெட்டரான சாதக் அப்படின்னு. அதுக்கப்புறம் 1000 காயத்ரி ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அப்ப நாம சொல்லுவோம் பெஸ்ட் ஜி, அந்த ஆள் ரொம்ப பெஸ்ட், சீக்கிரமா வந்து சமாதி ஆயிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு 1000 காயத்ரி பண்றதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரஸ்சன்னத்துல பண்ணுவாங்க. 3000 காயத்ரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சந்தியாக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற வேலையே இருக்காது. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நான் 2-3 பேரை பார்த்துருக்கேன். காயத்ரி 24 லட்சம் ஜபம் பண்றது, 24 லட்சம் ஜபம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் உட்காருவாங்க. 9 மணி நேரம் ஜபத்துக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? தீர்க்க காலம், நைரந்தரியம், சத்கார, ஆசேவித்தோ, திருட பூமி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப அபியாசத்துக்கு என்ன லட்சணமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நல்ல முறையில சுத்தியாயிடும். என்ன ஆகும்? காயத்ரி தேவி பிரத்யட்சம் ஆயிடுவாங்க, வேற வந்துருவாங்க. என்னடா வேணும்? கூப்பிட்டுட்டே இருக்க, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, என்ன வேணும்? ததாஸ்து அப்படின்னு நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் உண்டாகட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஆட்கள்.
அப்ப நமக்கு என்ன விரும்புறோமோ அதை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தீவிரமா போகணும். உபாய தீவிரம், அதை பண்றதுல தீவிரம். மத்தியம உபாயம், அதையும் பண்றத தீவிரம். அதுக்கப்புறம் அதி தீவிரம் உபாயம், அதுலயும் தீவிரமா இருக்கும். இந்த எல்லாத்துலயும் தீவிரமா இருந்தோம்னா நமக்கு சமாதி ஈஸியா கிடைக்கும். சமாதி லாபக, சமாதி பலம் செய்து சமாதி லாபமும் கிடைக்கும். சமாதியோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கைவல்யமும் கிடைக்கும் அப்படின்னு 21வது சூத்திரம் சொல்லி முடிச்சாச்சு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கைட்லைன். லேசியா இருந்துகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சரியா வராது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 23வது சூத்திரம் யோகத்துல பாத்தீங்கன்னா பிரதானமான விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி 23க்கு முன்னாடி விவேக சூடாமணியில ஒரு 2-3 கொட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த கொட்டேஷன்ஸை பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். விவேக சூடாமணியில பாத்தீங்கன்னா 28வது ஸ்லோகம். 28வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா உபாய பிரத்யம், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கோம்? பவ பிரத்யம் 2ஆ பிரிச்சிருக்கோமா? அந்த பிரத்யம்ன்ற சப்தத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வைராகியம் சொல்லியிருக்கோம். நீங்க சவிகல்ப சமாதி அடையிறது எல்லாமே, சம்பிரஜா சமாதி அடையிறது எல்லாமே எதனால முடியும்? வசீகார வைராகியத்தினால சவிகல்ப சமாதிகள் எல்லாம் பிராப்தியாகும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அடையணும்னா என்ன சொல்லியிருக்கோம்? பரவைராகியம் இருக்கும். அடிச்சா அப்போ வைராகியம் தான் சாதனம்னு மனசுல வச்சுக்கணும். வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன சதுஷ்டயம்னு முக்கியமானது சொல்றோம். இந்த சாதன சதுஷ்டயத்துல வேதாந்திகளுக்கு என்ன சொல்றோம்னா விவேகம், 2வது வைராகியம்னு ஒண்ணு சொல்றோம். விவேகம், வைராகியம். இந்த வைராகியத்துக்கு அப்புறம் என்ன பண்றோம்? சமாதி சட்க சம்பத்தின்னு ஒரு 6 குவாலிட்டி சொல்றோம். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6க்கு பேர் என்ன பேரு? சமாதி சட்க சம்பத்தின்னு பேரு. இதுல வைராகியம் பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த வைராகியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சமாதி சட்க சம்பத்தில இருக்கிற சமம் அப்படின்னா மனோநிகிரகம் சம்பவிச்சு. வைராகியம் பாத்தீங்கன்னா நல்ல வைராகியம் இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரே விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியும். 70% சத்துவகுணமாகும். அப்ப வைராகியம் நல்லா ஆச்சு அப்படின்னா சவிதர்க்க சமாதி ஆரம்பிச்சிடும். அதை காட்டிலும் வைராகியம் அதிகம், அதை காட்டிலும் வைராகியம் அதிகம், அதை காட்டிலும் வைராகியம் அப்படின்னு மெதுவா வைராகியம் 10% 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படின்னா ஒவ்வொரு டைமும் சத்துவகுணம் அதிகமாகுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வைராகியம் 5 மார்க் அதிகமாயிட்டே % அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்ப வைராகியம் அதிகமாக 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 சவிகல்ப சமாதிகள் எல்லாம் சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா வரைக்கும் வைராகியத்தோட அதிகமாக கிடைக்கிறது. அந்த வைராகியங்கள் எல்லாம் என்ன வைராகியம்? வசீகார வைராகியம். அடிச்சா இந்த வசீகார வைராகியம் மூலமா நம்ம எதை அடைய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாதன சதுஷ்டயத்துல என்ன சொல்லியிருக்கோம்? சமாதி சட்க சம்பத்தி இருக்கு, சமம், மனோநிகிரகம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 6வதா இருக்கிறது என்னன்னா சமாதானம் இருக்கு. சமாதானம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதின்னு அர்த்தம். மனசை கண்ட்ரோல் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி அடையிற வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வைராகியம் டெவலப் ஆயிட்டே போகும், சமாதியும் டெவலப் ஆயிட்டே போகும். ஆச்சாரியர் என்ன பண்றார்? விவேக சூடாமணியில சொல்றார், மந்த மத்தியம ரூபாபி வைராகியேன சமாதினா பிரசாதேன குரோ சேயம் பிரவருத்தா சூயதே பலம். விவேக சூடாமணியில 28வது ஸ்லோகம். மந்த மத்தியம ரூபாபி. நிறைய பேருக்கு இருக்கும், நமக்கெல்லாம் வைராகியம் எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராகியம் நமக்கெல்லாம் இருக்கிறது மந்த வைராகியம். நிறைய பேருக்கு மத்தியம வைராகியம், உத்தம வைராக்கியம். உத்தம வைராக்கியம் இருக்கிற வயதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கான், அவன் இமயமலைக்கு போயிடுவான். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற வைராக்கியம்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம ரமண மகரிஷிட்ட இருந்துச்சு. எந்த யோசிப்பும் இல்லை, அங்க போனா சாப்பாடு கிடைக்குமா சுவாமி அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் மதுரையை விட்டே வந்திருக்க மாட்டார். அங்க போனா பசிக்கும்ல அப்படின்னு கேள்வி வந்திருந்ததுன்னா ஐயோ யாரும் சாப்பாடு கொடுப்பா, ஐயோ புகையில போய் உட்கார்றதா, பாம்பு வரும்ல அப்படின்னு யோசனை வந்திருந்ததுன்னா பூச்சி வருமே, கொசு கடிக்குமேச்சு, நைட்ல பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அங்க, கொசு கடிக்கும்ல அங்க அப்படின்னு யோசனை வந்திருந்தா அவருக்கு மதுரையை விட்டு கிளம்பியே இருக்க மாட்டார்.
எந்த யோசிப்பும் இல்லாம வைராக்கியம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரா திருவண்ணாமலைக்கு வந்து உட்கார்ந்தாச்சு பாதாள லிங்கத்துல. இப்ப போய் பாத்தீங்கன்னா பாதாள லிங்கம் சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பழைய போட்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பாதாள லிங்கம் ஒண்ணுமே இல்லை. பெரிய பெரிய தேல் இருக்கும். ஸ்கார்பியோ வந்து பாத்தீங்கன்னா நட்டுவாக்கிலின்னு ஒண்ணு இருக்கு. அது அது கடிச்சதுன்னா 1/2 மணி நேரத்துல உயிர் போயிடும். லேட்டா தான் கடிக்காது, கடிக்கிறது பிடிச்சி கடிக்காது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய இது இருக்குச்சு. ஐயோ, அந்த பூரான்னு சொல்லுவோம்ல, மலையில இருந்து திருவண்ணாமலையில இருந்து கீழே இறங்கி வரும் எல்லாம். இந்த வெயில் காலத்துக்கு எல்லாம் கீழே வரும் பெரிய பெரிய பூரா. இதெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குகையில போய் உட்கார முடியுமா சாமி? உடம்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து ஐயோ, கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்னும் போச்சு சாமி 20 நிமிஷத்துல. அப்படின்னு 20 நிமிஷத்துல வைராக்கியம் வரலன்னா நம்ம சமாதி வரைக்கும் போக முடியுமா சாமி? அப்ப தீவிர வைராக்கியம் இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் இருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மந்த வைராக்கியம் சொல்லாம, இல்ல மந்த வைராக்கியம் சொல்லாம, நம்மகிட்ட எல்லாம் இருக்கிறதுலாம் மந்த வைராக்கியம். கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணு, இன்னும் கூட போட்டுக்கலாம். மந்த வைராக்கியம். அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் மேல வந்தோம்னா மத்தியம வைராக்கியம். இவ்வளவுதான். இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மந்த மத்தியம ரூபாபி வைராக்கியேன சமாதினா. வைராக்கியம் நமக்கு மந்தமா இருக்கிறதுனாலதான் விருத்தி நிரோதமும் கூட நமக்கு எப்படி இருக்கு? மந்தமா இருக்கு. மத்தியமமான வைராக்கியம் இருந்துச்சுன்னா விருத்தி நிரோதமும் மத்தியமமா இருக்கும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை சாமி எப்படி சாமி டெவலப் பண்றது அப்படின்னும் போது ஆச்சாரியர் விவேகானந்தர் சொல்றாரு, பிரசாதேன குரோஹோ சேயம். குரு பக்கத்துல இருக்கணும். எங்கேயாவது டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருந்துக்கிட்டீங்க, வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் நீங்க உபாசனன்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி நியூஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஓடிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ராமன்னு அங்க பக்கத்துல என்ன இருக்கும் சீரியல் அப்படின்னு உங்க கவனம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் பக்கம் தான் போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராம எலெக்ஷன் நியூஸ் தான் ஓடும். ஐயோ, மோடி வந்துருவாரு அந்த பக்கம், இல்ல வந்து போயிடுவார, தோத்து போயிடுவாரு, என்னன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நடுவில் எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் உள்ள போகும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா விளங்குமா? யோசிச்சு பாருங்க. சமாதியெல்லாம் அடைய முடியுமா? யோசிச்சு பார்த்தாவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா குரு பக்கத்துல இருந்துக்கிட்டு குருவோட சேவா பண்ணிக்கிட்டு இருக்கணும். குருவோட சேவா பண்ண வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் உங்களுக்கு என்ன ஆகும்? நல்லா அதிகமாகும். உலக விஷயங்கள்ல இருக்கிற ஆசைகள் எல்லாம் கம்மியாகும். டிஸ்ட்ராக்ஷனே வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து குரு சேவை பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அவருடைய பிரசாதத்தினால சாயம் வைராக்கியம், இந்த வைராக்கியமானது என்ன பண்ணுனா பிரவருத்தானா நன்றாக வளர்ச்சி அடைந்து சூயத்தே பலம், அது சமாதி பலனை கொடுக்கும். அப்ப குரு பிரசாதம் கிடைக்கணும். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 2 தங்க ஒர்க் பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குருட்ட இருந்து பிரசாதம் கிடைச்சதுன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவாரு? அவரு பிரசாதத்தை அனுப்பி விட்டுருவார். குரு தான் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்க மிடில் பர்சன். அவரை வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணாம நீங்க ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்காது. அப்ப குருக்கு வந்து பிரீத்தி நடக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? சேவைகளை பண்ணணும். அது மூலமா தான் வைராக்கியமானது சித்திக்கும் அப்படின்னு 28வது ஸ்லோகம். அப்ப யாருக்கெல்லாம் வைராக்கியம் மத்தியமத்திலிருந்து தீவிரத்தன்மையை அடையணுமோ அவங்க எல்லாம் குரு பக்கத்துல இருந்து சேவையில இருக்கணும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 29வது ஸ்லோகம் சொல்றார். விவேக சூடாமணி 29. வைராக்கியம் ச முமுக்ஷுத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே, தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின் ஏவ அர்த்தவந்தஹ ஸ்யுஹு பலவந்தஹ சமாதயஹ. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, தீவிர சம்பேகானாம் ஆசன்னஹ. தீவிரமா இருந்தாதான் பலன் கிடைக்கும் சொல்லிருக்கோமா? அந்த ஸ்லோகம் 29ல விவேகானந்தர் இருக்கு. வைராக்கியம் ச முமுக்ஷுத்வம் ச, வைராக்கியமும் முமுக்ஷுத்வமும் தீவிரம் யஸ்ய து பவேத் வித்யதே, எவனிடத்தில் தீவிரமாக இருக்கிறதோ. என்ன தீவிரம்? தீவிர சம்பேகம். வைராக்கியமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும். தீவிரமா இருக்கணும். ரொம்ப எஃபோர்ட் போடணும். அப்படி யாரிடத்துல வைராக்கியமும் தீவிரமா இருக்கோ, எதுக்கு வைராக்கியம் சுவாமி? விடுபடணும். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும். எப்படி இருக்கணும் அந்த முமுட்சுத்துவம்? தலையில தீ பிடிச்ச மாதிரி இருக்கணும். தலையில தீ பிடிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு சமயம் இருக்குமா? யாருக்கோ ஒருத்தருக்கு விஷம் கொடுத்துட்டீங்க. விஷம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடுவேன், பாம்பு கடிச்சிருச்சு, பிளாக் கோப்ரா கடிச்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு பிளாக் கோப்ரா. 1/2 மணி நேரத்துக்குள்ளார ஹாஸ்பிட்டல் போனா
காப்பாத்திடலாம். அவன் என்ன பண்ணுவான், ஜி வாங்க உட்காருங்க ஜி, நல்ல ஃபீஸ்ட் ஒன்று இருக்குது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா போயா பன்னீர் பட்டர் மசாலா பண்ணாங்க, உயிர் தப்பிச்சா போதியா போயா அப்படின்ட்டு ஓடுவாங்க. எப்படா போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு. தலையில ஒருத்தருக்கு தீ பிடிச்சிருச்சு, அவன்கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறியா, டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் வாப்பா. அப்ப நான் டாக்டர் பட்டமா போயா, ஃபர்ஸ்ட் தலையில தண்ணியை குடியா அடைக்கணும் அப்படின்னு. அப்ப எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இருக்கும், ஐயோ போர் அடிக்குது சாமி, போர் அடிக்குது சாமி, என்ன பண்றது தெரியல. எனக்குலாம் சின்ன ஒரு போன ஜென்மத்தோட சம்ஸ்காரம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றேன். ஆஃபீஸ் போகணும் காலையில, ஆஃபீஸ் என்னோட பக்கத்து ரூம், ஆஃபீஸ் பக்கத்து ரூமே என்னோட குவார்டர்ஸ் இருந்துச்சு. காலை எந்திரிக்கும் போது என்னடா சொல்றது, இன்னைக்கு அதே மாதிரி நேற்று மாதிரியே தானே இன்னைக்கும் அப்படின்னு. காலை எந்திரிக்கும் போது முதல் தாட்டே எனக்கு என்னன்னா, ஐயோ பகவானே போதும் பகவானே, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் பிரார்த்தனை அப்பலாம், ஐயோ நேற்று மாதிரியே இன்னைக்குமா, அதே சாப்பாடு சாப்பிட்டு, அதே பேசி அதே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி, அதே பணத்தை சம்பாதிச்சு சும்மா ஐயோ போர் அடிக்கு சாமி, விட்டு சாமி அப்படி. காலையில முதல் தாட்டே எனக்கு என்ன வரும்னு கேட்டீங்க, அதான் பிரசாதம். ஏதோ ஜென்மத்துல பண்ண பிரசாதம் புத்தி அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ஜென்மத்துல வந்து முதல் தாட்டை எந்திரிச்சோன்னு இந்த தாட் தான் வரும். அப்புறம் வேற வழியே நான் போய் ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு அதே காரியம் பண்ணி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வெறுப்பாங்கடான், என்ன ஆனாலும் பரவாயில்ல தூக்கி போட்டு ரிஷிகேஷ் போயிட்டேன். அவன் ரிஷிகேஷ் போகணும் அப்படின்னா அங்க யார் இருக்கா. இப்ப நம்ம ரிஷிகேஷ் போகும்போது நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணி, கூகுள்ல சர்ச் பண்ணி குருநாதர் என்ன சொல்றாருன்னு, எங்கெங்கெல்லாம் ரூம் அகாமடேட்லாம் இருக்கும், என்னென்னலாம் ஃபுட்டு கிடைக்கும், எங்க இட்லி கிடைக்கும், எங்க தோசை கிடைக்கும், எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் சேருவோம். அப்படிலாம் இல்லை, டும் போய் குளிச்சாச்சு. அந்த ஈஸ்வர நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் தான் இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்து நல்ல சாஸ்திரத்தை குடிச்சு சாதனை குடிச்சிச்சு எல்லாத்தையும். அப்போ வந்து வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிப்பே இருக்கக்கூடாது, எங்க இருக்கணும், ஒரே ஒரு ஈஸ்வரன் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணணும், டும் குதிச்சிடணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல பகவான் பார்த்துப்பாரு அப்படி. அது மாதிரி எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுபடணும். நான் வந்து மத்தியமும் சொல்றேன். தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீவிரம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஆட்கள் உலகத்துல கண்ணில் தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மீடியாலே இல்லை. யாருக்கு இப்போ நானாவது சொல்றேன் உங்களுக்கு இது மாதிரி நான் இருந்துச்சு, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இதை சொல்றது கூட ஒருத்தன் இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுலயும் இதுலயும் தான் இருக்கான். இந்த யாரோடைய சம்பந்தமே இல்லாம வந்தாங்க போனாங்க, வந்துட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. யார் என்னன்னே தெரியாது. அது மாதிரி தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்க எந்த அடையாளமும் இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஆச்சாரியர் முண்டகோபனிஷத்து சொல்றாரு, மீன்கள் எப்படி தடம் பதிக்காம போகுதோ, அதே மாதிரி பட்சிகள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தடம் பதிக்காம வானத்துல போகுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானி புருஷர்கள் நிறைய பேர் வராங்க போறாங்க. நீங்களும் நானும் பாக்குறதே இல்லை. நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்க ஒருத்தர் 2 பேர் தான் வெளியில தெரியுறாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் போயிடுறாங்க. எவனுக்கு இந்த தீவிரமான முமுட்சுத்துவம் இருக்கோ, எவனுக்கு தீவிரமான வைராக்கியம் இருக்கோ, அவனுக்கு என்னது, தஸ்மின் ஏவ, அவனுக்கு மட்டும்தான் அர்த்தவந்தக சுகு, அவனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த அனுஷ்டிக்கப்படுற பலன் கிடைக்கும். உங்களுக்கு அனுஷ்டானத்தோட பலன் கிடைக்கும். பலவந்தக சமாதய, என்னது, சமம் தமம் உபரதி திதிக்ஷா எல்லாம் கூடயே வரும். எவனுக்கு முமுட்சுத்துவம் இருக்கோ, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இருக்கோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் சமம் கிடைக்கும், தமம் கிடைக்கும், திதிக்ஷா கிடைக்கும், ஸ்ரத்தா கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் இல்லாம நம்ம பண்றோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியமமா தான் இருக்கும், தீவிரத்தன்மையை அடையாது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையானது சொல்லுவோம். இந்த வைராக்கியம்ன்றது எப்படி சுவாமி இருக்கணும் அப்படின்போது, இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, காக்கஸ்ய விஷ்டாவத் அசக்கிய புத்தி, ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்றார். போஹ்யேஷு சா தீவிர விரக்திஹிஷ்யதே, ஒரு லட்சணம் சொல்றார். காக்கஸ்ய விஷ்டாவத், நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்து இருக்கும், தலைவாழை இலை விரிச்சு போட்டு ஒரு 10-20 ஐட்டத்தை வந்து பரிமாறி நெய்யும் பருப்பும் போட்டு வச்சாச்சு. நிறைய காய்கறிகள் கூட்டு எல்லாம் வச்சிருக்கு. சாப்பிட போகும்போது ஒரு காக்கா பறந்து போகுது மேலே.
டும்னு ஒரு ஒரு இதை போட்டுருக்கு, மரத்தை போட்டுருக்கு. நல்லா கரெக்டா சாதத்து மேல வந்து உட்கார்ந்துருச்சு, விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க இப்போ? சாப்பிட முடியுமா உங்களால? உடம்பு கூச்சம் வந்துடும்ல. ஐயோ, டக்குன்னு அதை கூட பார்க்க கூட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அப்படியே இலைய கவுத்து போட்டுட்டு பார்த்தா கூட சகிக்க முடியாது நம்மளால. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே இலைய கவுத்து போட்டு அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டு குப்பையில போட்டுருவோமா? ஏன்னா சகிக்க முடியாது. அது மாதிரி இந்த உலக விஷயங்கள், போகேஷு, இந்த போக விஷயங்கள்ல வந்து ஐயோ என்ன சாமி திரும்ப திரும்ப இதேதானா, திரும்ப திரும்ப இதே பேச்சு, ஒரே பேச்சு பேசுறோம், ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம், ஒன்னும் டிஃப்ரெண்ட் இல்லை. பிறந்ததுல இருந்து ஒரே காரியத்தை பண்ண யாருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரி அடிக்க மாட்டேங்குது. எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும் சாமி அப்படின்னு ஒரு சகிக்க முடியாத ஒரு அவஸ்தை வருதோ, அந்த சகிக்க முடியாத தன்மைக்கு பேரு தான் சா தீவிர விரக்தி ஹீஷ்யது. அதுக்கு பேரு தான் தீவிர விரக்தி அப்படின்னு பேரு. ஸ்மசான வைராக்கியம் வந்து போயிடும், பிரசவ வைராக்கியம் வந்து போயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம் வந்து போகாது. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலனை கொடுத்து சமாதியையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 30வது ஸ்லோகம் சொல்றேன். ஆச்சாரியர் ஏதையோர் மந்ததா யத்ர விரக்தத்வமுமுக்ஷயோஹ மரௌ சலிலவத் தத்ர சமாதேர் பான மாத்ரதா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏத்தையோர் மந்ததா யத்ர, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் மந்தமா இருக்கோ, முமுக்ஷுத்துவம் மந்தமா இருக்கு. நல்லா தானே சாமி போயிட்டு இருக்கு. கேட்ட ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன், நல்ல ஒரு, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி குட்டி குழந்தைங்க 2 பேர், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு. ஐயோ என்ன ஆனந்தமா இருக்குன்றீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஐயோ பொண்ணும் பையனும் இருந்தா என்ன ஆனந்தம்ன்றீங்க லைஃப்ல. சூப்பர் லைஃப், நல்ல வைஃப். அவர் என்கிட்ட கேட்பாரு, என்ன கேட்பாருன்னு கேட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், 2006 கேட்டேன். சாமி நல்லா தானே சாமி போயிட்டு இருக்கு. நல்லா வந்து KK நகர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளாட்டு, நல்ல டாக்டர், நல்ல பிளாட்டு, நல்ல ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேக்ரவுண்டு, நல்ல வசதியான ஃபேமிலி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சொசைட்டிக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்றார். சண்டே அவர் லீவ் எடுக்கிறதுல சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் சேவா பண்றார். மீதி நாளெல்லாம் ஒர்க் பண்றார். நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி, நல்ல தார்மிக்கான பர்சன். குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமான குடும்பம், நல்ல ஒய்ஃப், லவ் மேரேஜ், நல்ல குடும்பம், நல்ல சௌந்தரியமான ஒய்ஃப். சில்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சில்ட்ரன்ஸ். அப்ப லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட கேட்கிறாரு, என்னை ஒரு வாட்டி பிக்ஷைக்கு கூப்பிட்டேன். பிக்ஷை கூப்பிட்டோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட வச்சுட்டு கேட்கிறாரு, சாமி எதுக்கு சாமி சன்னியாசம் எடுத்தீங்க, என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டேன். நான் அப்போ பிரம்மச்சாரியா இருந்தேன். அப்போ வந்து நான் என்னோட பேக்ரவுண்டெல்லாம் சொன்னேன், என்னோட அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர்லாம் என்ன. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் சாமி வந்தீங்க? அவர் தான் கேட்குறாரு, ஏன் சாமி வந்தீங்க, நல்லா தானே சாமி இருந்துச்சு. நமக்கும் அப்படி தானே தோணும். டாக்டருக்கு அதான் என்கிட்ட கேட்டார், நான் எதுக்கு சாமி சன்னியாசம் எடுக்கணும், நான் எதுக்கு மோட்சம் வாங்கணும், எதுக்கு மோட்சம், நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்ல ஒய்ஃபு, நல்ல சில்ட்ரன்ஸ், நல்ல ஜாப்பு, நல்ல சொசைட்டியில் ஒரு நேமு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு விரக்தி வரணும், எதுக்கு வைராக்கியம் வரணும், எதுக்கு லிபரேஷன் அடையணும் அப்படின்னு எப்படி தோணும் உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்டது கரெக்டு தான். நான் சொன்னேன், இப்போ தெரியாது ஜி, நான் முடிஞ்சா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன் ரிஷிகேஷ். அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலைக்கு வரும்போது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2018 அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்னை பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 10 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை சாமி சௌக்கியமா இல்லை சாமி, ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம். அப்போ நமக்கு என்ன பண்றோம், டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே. அந்த டெம்பரவரியா அப்பப்போ வந்து பகவான் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கிறது, தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ சுகத்தை கொடுத்தா சுகமா இருக்கா, ஆமா சுகமா இருக்க, ரொம்ப நல்லா இருக்கு, லைஃப் நல்லா போயிட்டு டும் 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 டும்னு அடிக்கிறது, 4 அடி ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. சரி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கறது, அப்ப பரவாயில்ல நல்லா சுகமா இருக்கு, திரும்ப டம் 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 டம்னு அடிக்கிறது. இதேதான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் போல என்னைக்காவது இருந்திருக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு லைஃப், ஹோல் லைஃப் துக்கம் துக்கம் சுகம் சுகம், துக்கம் துக்கம் சுகம் சுகம், 4 துக்கம் 2 சுகம், 4 துக்கம் 1 சுகம், இப்படியே போயிட்டு இருக்கு ஜீவனம். நமக்கு மெதுவா தெரியுது, ஆஹா கொஞ்சம் அனுபவம் வரும்போது தான் தெரியுது. அந்த டாக்டர் சொன்னார், ஆமா சாமி நீங்க அன்னைக்கு சொன்னது கரெக்ட், அவர் நல்ல ஞாபகம் வச்சிருந்தார். உங்க லைஃப் வந்து ஃபியூச்சர்ல இதே மாதிரி போச்சுன்னா நல்லது, நல்லா சௌக்கியமா இருங்க. ஆனா லைஃப் அப்படி போகாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே புண்ணிய பாப்பம் மிஸ்ரித கர்மம். அப்ப புண்ணியமும் பாபமும் கலந்து இருக்கிறது தான் மனுஷ ஜென்மம். அப்ப சுகமும் துக்கமும் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு அந்த துக்கம் சில சமயம் அதிகமாகும். அப்ப தெரியும், ஐயோ வேணாம் சாமி, பிறக்கவே வேணாம் அப்படின்னு. அது மாதிரி தீவிர வைராக்கியம் ஒருத்தனுக்கு உண்டாகணும்.
ஆனா நிறைய பேருக்கு அது உண்டாகிறது இல்லை. ஏன்னா பெயின் அதிகம் இல்லை. பெயின் அதிகம் இல்லாம போயிட்டு இருக்கும் போது நமக்கு வைராக்கியம் எப்படி இருக்கும்? மந்த வைராக்கியம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? மந்த முமுட்சுத்துவம். இந்த ரெண்டும் ஏத்தையோர் மந்ததா எத்திர, யாரிடத்துல இந்த ரெண்டும் மந்தமாயிருக்கிறதோ, எது அவங்கள்ட்ட விரக்தத்துவ முமுட்ச யோகம், விரக்தத்துவமும் முமுட்சுத்தன்மையும் மந்தமா எவர்களிடத்துல இருக்கோ அவங்க இடத்துல விருத்தி நிரோதம், சமம், பாகியேந்திரிய நிகிரகம், தமம், திதிக்ஷா, சமம் தமம் உபரதி, ஷட் டவுன் பண்றது உபரதி, அதுக்கப்புறம் திதிக்ஷா, அப்புறம் ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதானம், இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா மரவு சலீலவத்து தத்ர. மரவு சலீலனா பாலைவனத்துல, டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜலம் தெரியும், காணல் ஜலம் சொல்றோம்ல, அந்த காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல எப்படி தெரியுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாம் முதலிய இந்த 6 குவாலிட்டிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பான மாத்திரதா, வெறும் தோற்ற மாத்திரமா தெரியும். உடனே என்கிட்ட சொல்லுவாங்க யாராவது, சாமி வந்து நிறைய பேர் வருவாங்க, திருவண்ணாமலைக்கு வரவங்களாம் நிறைய பேர் நல்லா விசித்திரமான ஆட்கள் வருவாங்க. ரமணாசிரமத்துக்கு வரவங்கலாம் என்னை வந்து ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு போவாங்க, முன்னாடி பக்கத்துலேயே இருந்தேன். வந்தோன்னே வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விரக்தரை பேசுவாங்க. நான் சொல்லுவேன் உடனே இருங்க பார்க்கலாம் அப்படின்னு. 2 நாள் கூட அந்த வைராக்கியம் தாங்காது, 2 நாள் தாங்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ண மூடி உட்கார முடியுமாண்ணா? உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாதுன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியமும் அந்த முமுட்சுத்துவமும் நம்மள்கிட்ட மந்தமா இருக்கு. அப்ப நம்மள்கிட்ட ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மனோ நிகிரகம், கொஞ்சோண்டு பாகியேந்திரிய தமம், பாகியேந்திரிய நிகிரகம், கொஞ்சோண்டு திதிக்ஷா, கொஞ்சோண்டு எல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வெறும் தோற்ற மாத்திரம் தான் இருக்கும், அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். அப்ப மந்தமா இருக்கிறத வச்சுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? தீவிரமா ஆக்கணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் முக்கியமானது சொல்றார். என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா 31வது ஸ்லோகம். மோக்ஷ காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. என்ன வேணா சொல்லிக்க முடியும், எவ்வளோ அனுஷ்டானங்கள் இருக்கு. எல்லா அனுஷ்டானத்தை காட்டிலும் இந்த உலகத்திலேயே கிடைக்காதது ஒண்ணு இருக்கு, அமிர்தமானது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் சம்பாதிச்சு தரும். என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி. மோட்ச காரண சாமக்ரியாம், மோட்சம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகிறதுக்கான சாமக்ரினா சாதனங்கள். இந்த மாதிரி நிறைய உபாயங்கள்லாம் நிறைய சொல்றோம். இந்த உபாயங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னா, த பெஸ்ட் எது அப்படின்னா பக்தி ரேவகரியஸ். இந்த பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். எதுக்காக சுவாமி அந்த ஸ்லோகத்தை சொன்னீங்க? இப்ப வந்துருங்க சூத்திரத்துக்கு. சூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்குது 23வது சூத்திரம். பக்தியில தான் ஆரம்பிக்கிறார். எவ்வளவு சாதனங்கள், சமாதிக்கு எவ்வளோ சாதனங்கள் சொன்னாலும் ரொம்ப ஈஸியான உபாயத்தை வர ஆரம்பிக்கிறோம். ஓங்கார உபாசனை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க? அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு. கிம் ஏதஸ்மாதியேவ ஆசன்னத்தமஹ சமாதிர் பவதி. நீங்க கடைசி 2 சூத்திரங்கள்ல சொன்னீங்களே ஏதஸ்மாத் ஏவ, ஏதஸ்மாத்னு என்ன அர்த்தம்? போன சூத்திரத்திலையும் முந்தின சூத்திரத்திலையும் சொல்லியிருக்கீங்க. 9 விதமான யோகிகளை பத்தி பேசியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தார், நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும்போது, நர்மதா பரிக்கிரமத்துல இருக்கிற யோகிகள்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான யோகிகள், எவ்வளவு பெரிய தீவிரத்தன்மைலாம் இருக்கு. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வில்வ இலை இருக்குல்ல, வில்வ இலையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சுவாமி இருந்தார். வில்வ இலை மட்டும்தாங்க ஃபுட்டு. என்னங்க ஆச்சரியம்! வெறும் கௌப்பினம், ஒரே ஒரு கௌப்பினம். ஆசிரமத்துக்குள்ளார நுழைய மாட்டார். நான் ஒரு ஆசிரமத்துக்குள்ளார உட்கார்ந்து விரதம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மழை காலம். மழை காலத்துல வந்து மரத்தடியில இருந்தா நனையாம இருக்க முடியுமா? ராத்திரியில மழை பெஞ்சா தூங்க முடியுமா? எதுவுமே இல்லை, மரத்தடியிலேயே தான் இருந்தார். ஒரு விபூதி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலையில கௌப்பியத்தை கட்டுவார், குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் விபூதியை கட்டிப்பார், போட்டுப்பார், ஃபுல்லா வெள்ளையா இருப்பார். அவ்வளவுதான், ஒரு ஜடாதாரி. அது பாட்டுக்கு இருப்பாரு. சாப்பாடுலாம் தேவையில்லை. சாத்தூர் மாசம் 4 மாசம் அங்க தங்கியிருந்தார். வில்வ எதுக்காக அங்க தங்கியிருந்தாருன்னா ஆசிரமத்துல 4 மரம் இருந்துச்சு, வில்வ மரம். என்ன பண்ணுவாருன்னா போய் வில்வ மரத்துல இருக்க இலையை படிச்சு வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுப்பாரு. அடப்பான்னு சொல்லுவா, இது மாதிரிலாம் ஊர்ல இருக்கான்.
சில பேர் ஒருத்தர் இருக்கார் பிரம்மாண்ட காட்டுல ஒரு இடத்துல. அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா வெறும் டீ மட்டும் தான், தூங்கவே மாட்டார், தூக்கமே இல்லை. அவரு கூட உட்காந்து 2 நாள் எனக்கு தூக்கம் போச்சு. வெறும் டீயை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதியில வந்து நர்மதா நதியில ஒரு போட்டு, அந்த போட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போட்டை விட்டு கரைக்கே வரல, கரையில இறங்கல. அந்த ஒரு சின்ன போட்டுன்னா நீங்க நினைக்கிற மாதிரில உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ற மாதிரி சின்ன போட்டு, அந்த போட்டு நதியின் நடுவுல நிக்குது, வெளியில இறங்கவே இல்லை 16 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஹீராபுரான்னு ஒரு இடம் அந்த இடத்துல. அப்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பண்ற காரியங்கள் அவ்வளவு அற்புதமான காரியம். நீங்க யூடியூப்ல வந்து சியாராம் பாபான்னு ஒன்று போட்டு பாருங்க, நர்மதா கரையில இருந்து சியாராம் பாபான்னு ஒன்று போட்டு பாருங்க. இப்போ இருக்காரு 100 வயசுக்கு மேல. ஐயோ அவர்கிட்ட நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன். ஐயோ மனுஷன் என்ன மனுஷன் என்றாலு, ஐயோ அற்புதமான ஆள். இந்த உலகத்துல யோகிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதமான யோகிகள் நிறைய பேர். நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா ஹிமாலயாஸ் பக்கம், ஹிமாலயாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐயோ சொல்லி மாலாதுங்க, மீடியாவே இல்லை, யாருக்குமே தெரியவே தெரியாது. நிறைய பேர் யாருக்குமே தெரியாது, ஏதோ 1-2 இப்போ யூடியூப் இதுன்னு வரதுனால கொஞ்சம் அங்கங்க பிடிச்சி போடுறாங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது வெளியில. அவ்வளோ யோகிகள் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த யோகமா வேணா இருக்கட்டும் சுவாமி, இந்த யோகத்துல எல்லாத்துலயும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமா என்ன பண்ணும், சமாதியை கொடுக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. ஏத்தஸ்மாத்னு அர்த்தம், இந்த 9 விதமான யோகிகள்லையும் ஏவ ஆசனத்தமக சமாதிர் பவதி, இந்த 9 விதமான யோகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சித்தியானது சமாதியானது உண்டாகுமா? மெதுவா தீவிரமா போனீங்கன்னா, தீவிர சம்வேகா நாம் ஆசன்னக இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் சமாதி கிடைக்குமா? தத்துவத்துல லயம் பண்றாங்கல்ல, அந்த தத்துவத்துல லயம் பண்றது என்ன தத்துவம்? பஞ்சபூத்தங்கள்ல லயம் பண்ற தத்துவத்துல லயம் பண்றது, அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் அவ்வியக்தம், மொத்தம் 8 ஐட்டம் சொல்லியிருக்கோம். அபரா பிரகிருதின்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாம் தத்துவத்துல தீவிரமான வந்து பாத்தீங்கன்னா சம்வேகத்தை வச்சவங்களுக்கு தான் சமாதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிம் அத அல்லது பிறகு அஸ்ய லாபே பவதி அந்யோபி கஷ்டித் உபாயக நவாய். இது இல்லாம 8 தத்துவங்கள்ல சமாதி பண்றது இல்லாம இதுக்கு அந்நியமா வேற ஏதாவது உபாயம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கும் போது, நான் கீதால 7வது சாப்டர் 4வது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 2 பிரகிருதிகள் இருக்கின்றன அப்படின்னு 7வது அத்தியாயத்துல 7 to 11 நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 2 விதமான பிரகிருதிகள், ஒண்ணுக்கு பேரு பரா பிரகிருதி, இன்னொன்னுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபரா பிரகிருதி அப்படின்னு 2 சொல்றோம். இந்த பரா பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பேரு பரா பிரகிருதின்னு பேரு, ஈஸ்வரனுக்கு பேரு பரா பிரகிருதின்னு பேரு. இந்த தத்துவங்களுக்கு பேரு 8 தத்துவங்களுக்கும் பேரு அபரா பிரகிருதின்னு பேரு. மாயா தத்துவங்கள், இதெல்லாம் மாயா தத்துவங்கள். அவ்வியக்தம்ன்றது மாயா, மாயையிலிருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம் 3 ஆயிடுச்சு. மாயான்ற அவ்வியக்தம், அவ்வியக்தத்துக்கு கீழே புத்தின்னு சொல்லக்கூடிய என்ன புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம்னு பேரு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம்னு சொல்லலாம், இல்லைன்னா விராட்டுன்னு சொல்லலாம், பிரம்மான்னு சொல்லலாம். அப்போ மாயா, மாயைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விராட் ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விராட்டு. வேறையா சொன்னீங்கன்னா அவ்வியக்தம், அவ்வியக்தத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம், மகத்தத்துவத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தத்துவம் சொல்லலாம். இந்த 3 தத்துவங்கள் சுப்பீரியர். இதுக்கு கீழே இருக்கிறது எது அப்படின்னா பஞ்சபூத்தங்கள். பஞ்சபூத்தங்கள் எத்தனை இருக்கு? ஸ்தூலம், சூக்ஷ்மம் 2மே இருக்கு. அப்ப மொத்தமே எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 8 தத்துவங்கள் தாங்க. அபரா பிரகிருதி, கீழான பிரகிருதி, மாயா அம்சம். அப்ப கேள்வி வருது, சமாதி வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 தத்துவத்துல அடைஞ்சாதான் சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அது வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் பிரகிருதி லயம். இந்த பிரகிருதி லயம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா சமாதிகளும், மொத்தம் 7 சமாதிகள், 7 சமாதிகளும் தத்துவங்கள்ல பண்ணக்கூடிய சமாதி. அதுலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 9 விதமான ஆட்களை, யோகிகளை பிரிச்சிருக்கோம். மிருது உபாயம், மத்தியம உபாயம், தீவிர அதிமாத்திர உபாயம், மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம்னு எல்லாமே அந்த 7 சமாதிகளுக்குள்ளார.
இது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடையறதுக்கு உபாயமா, அல்லது இதற்கு அந்நியமா சமாதி பண்றதுக்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவதாரிக்கால கேள்வி கேட்டார். கேட்டதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு உபாயம் இருக்குப்பா. அபரா பிரகிருதியை காட்டிலும் ஒரு உத்தமமானது என்னது? பரா பிரகிருதி. யாரு பரா பிரகிருதி? ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, மம மாயா துரத்தியா. கீதால சொல்றார், என்னுடைய மாயையை கடந்து போறது ரொம்ப கஷ்டமானது. துரத்தியா. துரத்தியன்னு என்ன அர்த்தம்? கடந்து போகுதல் ரொம்ப கஷ்டம். இந்த 8 தத்துவங்களையும் நீங்க கடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சாமி. அப்ப என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டா, மாம் ஏவயே பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. எத்தனாவது ஸ்லோகம் பார்த்துங்க. மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே, எவர்கள் என்னையே சரணாகதி பண்றாங்களோ, என்னையே சரணாகதி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இது 7:14 போட்டுங்க. 7:14 பகவத்கீதா. என்னையே யார் சரணாகதி பண்றாங்களோ அவர்களை நான் இந்த மாயையை தாண்டி செல்வதற்கு நான் என்ன பண்றேன்? உபாயம் சொல்றேன். நான் தான் உபாயம்பா அப்படின்றேன். அப்போ அந்த ஈஸ்வரன் தான் பராபிரகிருதி. அவரை வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றதுதான் இந்த சூத்திரத்துல சொல்லுது. 23வது சூத்திரம். ஈஸ்வர பிரணிதானாத்வா ஈஸ்வர பிரணிதானாத்வா ஈஸ்வர பிரணிதானாத்வா. இங்கதான் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, சாங்கியத்துக்கும் யோகத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுதான். சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகம் இல்லை. கபில சாங்கியத்துல ஈஸ்வரன் இல்லை. கபில சாங்கியத்துல ஈஸ்வரன் இல்லை. அதனால அந்த கபில சாங்கியத்துக்கு என்ன பேருனா நிரீஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேரு. நிரீஸ்வர சாங்கியம்னா ஈஸ்வரன் இல்லாத சாங்கிய தரிசனம், கபிலரோட சாங்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கபிலரோட சாங்கிய தத்துவத்துல 24 தத்துவங்கள் இருக்கு. அந்த 24 தத்துவங்களோட பிளஸ் ஒரு தத்துவத்தை என்ன பண்றார்? இந்த ஈஸ்வரனையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அப்ப சாங்கிய தத்துவத்தோட 25, சாங்கியது வந்து 25 பிளஸ் 1 போட்டீங்கன்னா 26 தத்துவங்கள் யோகத்துல சொல்லப்படுது. அதனால இந்த யோக சாஸ்திரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சேஸ்வர சாங்கியம் அப்படின்னு பேர். சேஸ்வர சாங்கியம். சேஸ்வரன் என்ன அர்த்தம்? சே அப்படின்னா ச ஈஸ்வர. சேஸ்வர ஆயிடுச்சு. சேஸ்வரன்றதுக்கு அர்த்தம் சக ஈஸ்வர, ஈஸ்வரனோடு கூடிய சாங்கியம் இது. அதனால சேஸ்வர சாங்கியம்னு யோகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. முதல் சூத்திரம் ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி? ஈஸ்வரனா யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல ஈஸ்வரன் வேற, இங்க யோகத்துல ஈஸ்வரன் கான்செப்ட் வேற வேற. கீதால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யோகத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பிரயோகப்பட்டிருக்கு. புருஷோத்தம யோகம் அப்படின்னு ஒண்ணு 15வது யோகம் பகவத்கீதையில 15வது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்ற நிறைய விஷயங்கள் அங்கேயும் சொல்லியிருக்கோம். 15வது சாப்டர்ல புருஷோத்தமன் இருக்கா. அந்த புருஷோத்தமனை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா புருஷ விசேஷகன் சொல்ல போகுது. நம்மள மாதிரியே, அதாவது ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி யோகின்னு போட்டார். ஆதி யோகி அப்படின்னு அவர் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்மள மாதிரியே ஆளுங்க அந்த ஆளு யாரு? யோகி. இவங்க சொல்றாங்க நம்ம எல்லாம் புருஷர்கள்னு பேர், ஆத்மாக்கு பேரு புருஷர்கள். நம்மள மாதிரியே தான், ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். அப்ப அந்த ஸ்பெஷலா இருக்கிற ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷரா இருக்கு. அப்ப முக்த புருஷர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சரணாகதி பண்ணோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுவார். அவரோட அனுகிரகத்தை வச்சுக்கிட்டு நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி கிடைக்கும், நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிரணிதானம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனை பத்தி நல்லா டீட்டெயிலா பேச போறோம். லட்சணங்கள் சொல்ல போது பிரணிதானம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிர பிளஸ் நீ பிளஸ் தா, மூணு இது இருக்கு.
பிரான்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன பிர, ரொம்ப நல்லா. பிர மீன்ஸ் ரொம்ப நல்லா. நீ பிளஸ் நீன்றதுக்கு மீனிங் நிதராம், தொடர்ந்து நல்ல முறையில நல்ல மெத்தட்ல வந்து சர்வ பிரகாரேன்னு அர்த்தம். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா, நிதராம் ரெண்டு அர்த்தம். நிச்சயமா சாலிடா, நிதராம் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸ்லி. பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல முறையில நிச்சய புத்தியோட தொடர்ந்து தா தா என்ன அப்படின்னா தாரண போஷணையோகோ. தான்றது ஒரு தாத்து, தாத்துன்றது ஒண்ணுதான். அந்த பிரான்றதும் நீன்றதும் உபசர்க்கம்னு பேரு, பிரிபிக்ஸ். ரெண்டு பிரிபிக்ஸோட ஒரு தான்ற ஒரு தாத்து போட்டிருக்கு. தான்ற தாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங் இருக்கு. தாரண போஷணையோகோ அப்படின்னு தாத்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாரணன்றதுக்கு அர்த்தம் தாங்குதல் அப்படின்னு அர்த்தம். போஷணம்ன்றதுக்கு அர்த்தம் போஷித்தல், வளர்த்தல்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம். நம்ம பக்தின்னு சொல்றோமே சாமி, அந்த பக்தின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புளியோதரையை வாங்கி சாப்பிட்டு விபூதி எடுத்து பூசிக்கிட்டு ஹாய் சொல்லிட்டு வர்றது இல்லை பக்தி. யோக யுக்தேன பக்தி கீதால சொல்லுவார். யோகத்தோடு சேர்ந்த பக்தி எதுவோ அதுதான் பக்தி. எது சுவாமி யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை மனசுல நல்ல முறையில நிச்சயமா தொடர்ந்து தாங்குதல். ஈஸ்வரனை தாங்குறதுக்கு என்ன பேரு சுவாமி? மன்மனாபவ மையர்ப்பித்த மனோபுத்தி. கீதால நிறைய ஸ்லோகங்கள் இதை பத்தி இருக்கு. என்னிடத்திலேயே புத்தியையும் என்னிடத்திலேயே மனதையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு மையேவ மன ஆதத்ஸ்வ. கீதால 12வது சாப்டர் சொல்ற என்னிடத்திலேயே சித்தத்தை வை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனை தாங்கணுமா, தாரணம் பண்றதுன்னு பேரு. எப்படி தாரணம் பண்ணலாம்? ஓம் 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 மனசுக்குள்ளார சதா காலம் ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை நீங்க தாங்குறீங்க. ஓங்காரம் யாரு? ஈஸ்வரன். அப்ப தாங்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் அவனையே சிந்தித்திருத்தல். அவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுன்னு பேரு. முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டம்தான். என்ன பண்ணணும்? 10 நிமிஷம், இப்போ அரை மணி நேரம் பண்றோம். உபாசனையை மெதுவா மெதுவா அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், இப்படி மெதுவா 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 போஷணம் பண்ணணும். போஷணம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வளர்க்கிறதுன்னு அர்த்தம். மெதுவா 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 இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறது. சதா காலமும் 24/7 வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையோட இருக்கணும். அது மாதிரி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரணிதானம் அப்படின்னு பேர். பிரணிதானம் பிரகிருஷ்ட ரூபேன நிச்சயேன நிதராம் தாரணம் போஷணம் செய்தல் எதுவோ அதுக்கு பேர் பிரணிதானம். இதுக்கு வேற ஏதாவது சிம்பிளா ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சாரியார் என்ன சொல்றார்? பாஷ்யத்துல சொல்றார். பாஷ்யத்துக்கு வந்து பிரணிதானாத். பிரணிதானம்னு என்ன சுவாமி அப்படின்னா பக்தி விசேஷாத்துன்னு போட்ட பாஷ்யத்தை ஹைலைட் பண்ணிங்க. பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் பக்தி விசேஷம். என்ன பிரணிதானம் சுவாமி, என்ன ஸ்பெஷல் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் ஆவர்ஜித ஈஸ்வரஹா. ஆன பூரணம்னு அர்த்தம். ஆன்றது ஆசமந்தாத் முழுஷான்னு அர்த்தம். பூரணமா. ஆவர்ஜிதக மற்ற விஷயங்களை நீக்கி. இந்த உலக விஷயங்கள் சிந்தனை இருக்குல்ல, பேர குழந்தைங்களையும் பேர குழந்தைங்களையும் நினைச்சுட்டே இருக்கிறது. கீழே ஒரு ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வரும்போதெல்லாம் சொல்லுவார், சாமி அண்ணாமலையார்ட்ட நான் சரணாகதி பண்ணிட்டேன் சாமி. வரும்போதெல்லாம் இந்த வச்சனத்தை கேட்டு கேட்டு எத்தனை முறை சரணாகதி பண்ணுவேன். வரும்போதெல்லாம் ஊர்ல இருந்து இங்க வருவார். ஒருத்தர சாமி உங்களை பார்க்கலாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் உட்கார்ந்தேன். சாமி நீங்க சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் சாமி. இனி நான் வந்து திருவண்ணாமலை விட்டு போறதே இல்லை சாமி. என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி, யார் ஃபோன் பண்ணாலும் சாமி அப்படின்ட்டு 3 நாள் தான். இப்ப சான் பிரான்சிஸ்கோல இருக்க நான் ஃபோன் பண்ணேன். எங்க இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? சான் பிரான்சிஸ்கோல இருக்க சுவாமி. ஐயோ எங்க விஜயவாடாவுக்கு போறேன்னு போயிட்டு சான் பிரான்சிஸ்கோ போயிட்டேன். இங்க இருக்கிற பேரன் கூப்பிட்டான்னு பெங்களூர் போனார். பெங்களூர்ல இருந்து பையன் கூப்பிட்டான்னு விஜயவாடா போனார். விஜயவாடால இருந்து பேரன் கூப்பிட்டா, இன்னொரு பேரன் கூப்பிட்டான்னு சான் பிரான்சிஸ்கோ போயிட்டாரு.
வேற எங்க போறீங்கன்னு தெரியல அடுத்து. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வைராக்கியம் இல்லை, சித்தம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, சொந்த பந்தங்களை பத்தின விஷயங்களே, லோக்க விஷயத்தை. சுவாமி வீடு கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் சுவாமி, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வச்சிருக்காரு அவர். அப்போ வந்து ஒரு 10-20 பில்டிங் பேரு குடியிருக்காங்க. அப்போ நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்கு சுவாமி, பிளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் திரும்ப பண்ணணும். அதனால அப்போ வந்து எங்க சரணாகதி பண்ண முடியுமா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஆசா பாச சதைர் பத்தகன் கீதால சொல்ற ஏகப்பட்ட கமிட்மெண்ட் உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஈஸ்வரனை சரணாகதி பண்றேன், மூஞ்சிலே 4 குத்து ஈஸ்வரனை சரணாகதி பண்றேன். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேசுறது. பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, பெரிய வார்த்தைகள் அதெல்லாம் பெரிய வார்த்தை. சரணாகதி பண்றதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது கூடாது. பகவானை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதனால கீதால சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ இருக்கணும். சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லாம் பகவான் பார்த்து பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஈஸ்வரனுக்காகவே, வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு யாரு உட்கார்றாங்களோ, ஈஸ்வரனையே சரணாகதி பண்ணி உட்கார்றாங்களோ, அப்ப சரணாகதிக்கு அர்த்தமும் ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தமும் ரெண்டும் ஒண்ணு. அதாவது ஆச்சாரிய சொல்றாரு, ஆவர்ஜிதஹ, ஆவர்ஜிதகன்னு அர்த்தம் உலக விஷயங்களை பரிபூரணமாக, வர்ஜிதம்னா விட்டு விட்டு, எல்லாத்தையும் விட்டு, புத்திரேஷனா வித்தாய வித்தேஷனா வித்தாய லோகேஷனா வித்தாய அதபிக்ஷாச்சரியம் சரந்தி, அடைஞ்சா ஈஸ்வரனை மட்டும்தான் அடையணும், எனக்கு வேற எந்த கோலும் இல்லை அப்படின்னு நிச்சயத்தோட எந்த பக்தி விசேஷம் இருக்கோ, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பக்த மகான்கள் நிறைய, நான் ஒரு புக்கு ஒன்று வச்சிருக்கேன், பக்த விஜயம்னு ஒன்று வச்சிருக்கேன், எடுத்து படிச்சு பாருங்க. பிரேமா பிரசுரத்தில் ஒன்று போட்டிருப்பாரு, 2-3 பேர் போடுறாங்க. அதெல்லாம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா, இவரு ஒரு நேற்று கூட அந்த படத்தை கொஞ்சம் பார்த்தேன், நந்தனார் படம் பாருங்க. நந்தனாட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நந்தனார் படம் பார்க்கும்போது அவர் ஒரு வச்சனம் நேற்று தான் பார்த்தேன், எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அவர் பேசும்போதே எனக்கு கண் கலங்குது. அவர் வந்து முதலாளிகிட்ட சொல்லுவார், ஆண்டேன்னா எஜமான் அர்த்தம், ஆண்டே இந்த இந்த சரீரம் தாங்காத ஆண்டை. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் நடராஜரை பார்க்காம இனி இந்த சரீரத்துல உயிர் தங்காதுன்ற அவரோட அந்த 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 தாப்பம் இருக்கு பாருங்க, அந்த முமுட்சுத்துவம். எப்படியாவது ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வர தரிசனம் எனக்கு எப்படியாவது உண்டாகணும். அவர் சொல்ற வச்சனம் இது, ஆண்ட இது இனி இந்த உயிர் தாங்காத ஆண்ட அப்படின்னு. இந்த உயிர் இந்த சரீரத்துல தங்காது, இனிமே ஈஸ்வரனை பார்க்காம சிதம்பரம் நடராஜரை பார்க்காம முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி பக்தி வேற எந்த விஷயமும் உள்ளுக்குள்ளார பக்த மகான்களோட கதைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், இதுதான் பிரணிதம். அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டு என்ன பண்றது, பக்தி விசேஷத்தோட இருக்கிறது. பக்தி விசேஷம்னு என்ன அர்த்தம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய தான் எடுக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, டீக்காக்காரங்க என்ன பண்றாங்க, 2 விதமான விஷயத்த சொல்றாங்க. 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகம் வந்து 5:13, 5வது அத்தியாயத்துல 5:10 வந்து பாத்தீங்கன்னா, பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. 5:10 எல்லா கருமங்களையும் ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை கருமங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கானோ, ஒண்ணு கரும பல தியாகம்னு ஒண்ணு சொல்றோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா 3:30, 3:30 வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா விகதஸ்ய யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. 5:10, 3:30. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கரும பல தியாகம், எல்லா கருமங்களையும் ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா கருமத்தையே ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம், நான் என்ன பண்ணினாலும் அது நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு தான் பிரணிதானம் அப்படின்னு டீக்காக்காரங்க சொல்றாங்க. அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஆசை இல்லாமல், நிர்மமக என்னுடையதுன்ற எண்ணம் எதுலையும் இல்லாமல் எல்லா கரும பலன்களையும் ஈஸ்வரன்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு, எல்லா கர்மத்தையும் உள்ளிருந்து அவன்தான் பண்றான் அப்படின்னு, எல்லா கர்மத்தையும் பகவான் பண்றார்னு
எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம், அவர் தான் பண்றார், அவர் தான் எல்லாத்தையும் செய்யறார் அப்படின்னு எண்ணத்தோட நீங்க பண்ணீங்கன்னா கர்மபல தியாகம், அது அப்புறம் கர்த்திருவ தியாகம், இந்த ரெண்டத்தையும் பண்ணினீங்கன்னா அங்க ஜீவத்துவமே இல்லாம போயிடும். அதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படின்னு பேர். அந்த சரணாகதி பண்ணிட்டு 24 மணி நேரமும் வேற எந்த சிந்தனையும் இல்லை, பிசினஸ் இல்ல, வேற சிந்தனை இல்லை, குழந்தை குட்டி சிந்தனை இல்லை. 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு வரும்போது 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சச்சமே பிரியகா சச்சமே பிரியகா அப்படின்னு மொத்தம் 12வது அத்தியாயத்துல 12ல இருந்து 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் 8 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். அந்த இடத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்றேன், வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது. வேற சிந்தனை இல்லாம எப்படி இருக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா அனபேக்ஷ சுச்சேர்தக்ஷக உதாசீனோ கதவ்யய சர்வாரம்ப பரித்யாகி மத்பக்த சமே பிரியா. வரிசையா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் சொல்றார், துல்லிய நிந்தா அனிகேத ஸ்திரமதிகி பக்திமான் சமே பிரியா. வீடு இல்லாதவன் எடுத்து பாருங்க, யாராவது வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல 12ல இருந்து 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் எப்படி ஒரு பக்தன் இருக்கணும், எனக்கு பிரியமானவன் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்றார். அதை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அது அருமையான ஸ்லோகம் இருக்கு. வீடு இல்லாதவன் நிறைய நீங்க சங்க வரிச்சித்தகன் இருக்கு. சங்க வரிச்சித்தகன் போதே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குட்டிகிட்ட எல்லாம் வந்து சங்கம் இல்லாம இருக்கிறது. நான் சொல்றேன்ல, குழந்தைங்கெல்லாம் விட்டுருங்க ஜி, கொஞ்சம் வயசான பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ஒரு 60 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான். 50-55 வயசுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க ஜீவனம். அதெல்லாம் சும்மா போட்டு ஒரி பண்ணிக்கிட்டு சாமி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவ 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 சிவான்னு உட்காருங்க தனியா. உபாசனை காலையிலேயும் அந்த பாடம் தான் போயிட்டு இருக்கு. உபாசனைக்கு உட்காரணும். அப்படி உட்கார்றதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் பேர், எந்த சிந்தனையும் இல்லாம. ஆச்சாரியர் சொல்ற, அப்படி இருக்கிறவனுக்கு என்ன நடக்குது, ஈஸ்வரஹா அப்படி எவனாவது உட்கார்ந்தா அப்படின்னா அனன்யோ சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கீதாலேயே ஸ்லோகம் சொல்ற, அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம், எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அனன்யமா அவன்தான் நானும் அவனும் வேறில்லை அப்படின்னு எவர்கள் சிந்திச்சுக்கிட்டு தன்னுடைய யோகக்ஷேமத்திலெல்லாம் புத்தி இல்லாம இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அடைகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், நான் தாங்கிறேன்றார். அப்ப என்ன அர்த்தம், சமர்ப்பணம் பண்ணிடுறது. நாங்க தான் சொல்லிட்டே இருக்கோம். நான் என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா, எங்களை தூக்கி உண்டியல்ல போட்டோம். நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டுட்டே இருந்தேன். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்கிறது, மொத்தமா தூக்கி போட்டோன்னு வச்சுங்க நம்மளையே, அவ்வளவுதான். அவர் பார்த்துக்கிட்டோம், உண்டியல்ல போட்டாச்சு. எங்களை உண்டியல்ல போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம், அவ்வளவுதான். சுவாமிக்கு தான் அதெல்லாம். இனி என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எப்படியானா நடந்துட்டு போட்டோம், உண்டியல்ல போட்டாச்சு, அவர் பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி உண்டியல்ல போட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஈஸ்வரன் தம் அனுகிருண்ணாதி, அவங்களுக்கு அனுகிரகம் பண்றார். பூரண அனுகிரகம் எப்ப உண்டாகும், நீங்க ஈஸ்வரன்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாம், வேற குழந்தைய பகவான் பார்த்துப்பார், குழந்தைங்களை பகவான் பார்த்துப்பார், என்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார், என்னோட கர்மங்களை எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார், எனக்கு ஒண்ணும் வேணாம், பகவான் தான் வேணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா பூரண ஆசீர்வாதம் அனுகிரகம் பகவான் இருந்து கிடைக்கும். அபித்தியான மாத்திரேன எப்படி கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே கண்ணு மூடி அபித்தியானம்னா தியானம் பண்றது மூலமா, அபித்தியானம்ன்றதுக்கு அர்த்தம் அந்தர்முகமா மனதினால் அவனையே சிந்தனை பண்றது மூலமா, அவனையே கண்ணு மூடி உட்கார்ந்து ராம் 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 ஓம் 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 ஓம்னு அந்த ஈஸ்வர சிந்தனையிலேயே இருந்தீங்கன்னா அவனோட அனுகிரகம் கிடைக்கும். அது மாத்திரத்தின் போடுற அனுகிரகம் மாத்திரம், அபித்தியான மாத்திரேன அனுகிருண்ணாதி. சும்மா வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல போயிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நிறைய பேருங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில் போகணும்னா மண்டபத்துல உட்காந்து ஹாயா உட்காந்து ஏதோ பார்க்கு மாதிரி ஆகிப்போச்சு. அடப்பா, நான் போகும்போதெல்லாம் கோயில்ல பார்ப்பேன், பெருசுங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, எல்லாம் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. கோயிலுக்கு போகணும்னு சொன்னோன்னே வீட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, போங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. இந்த பெருசுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஹாயா வந்து மண்டபத்தில் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கு, பாலிடிக்ஸ். ஐயோ, கோயிலுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இல்லைங்க, உட்கார்ந்து மண்டபத்துல உட்கார்ந்து அபித்தியான மாத்திரேன்னு உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றதுதான் மண்டபங்களை கட்டி வச்சிருக்கு. 1000 கால் மண்டபம் எதுக்கு, ஒவ்வொரு தூண்லையும் ஒருத்தன் உட்கார்ந்து தியானம் பண்ணட்டும்னு 1000 கால் வச்சிருக்கு.
1000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு. நம்ம என்ன பண்றோம், உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு ஊர் கதையை பேசிட்டு வரணும். அப்ப அபித்தியானம்னா தியான மாத்திரத்தினால ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா அனுகிரகம் பண்ணுகின்றார். தத்து அபித்தியானா தபி முக்கியமானது. அந்த விதமாக தியானம் செய்வதானாலும் கூட யோகினக ஆசன்னதமக, ஆசன்னதமம்னா ரொம்ப 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 சீக்கிரமாகவே என்னது சமாதி லாபக, சமாதி லாபமானது பலம் ச பவதி, சமாதியோட பலனா சொல்லக்கூடிய கைவல்யமும் கூட கிடைக்கின்றது அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்ப பெஸ்ட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவங்கள்ல லயமாகிறதுலாம் நான் சொல்லியே தரமாட்டேன் உங்களுக்கு. நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நான் பிரிஸ்கிரைப் பண்ண போறதில்லை. நான் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓங்காரம் மட்டும். ஏன்னா ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கான சாதனம் ஓங்காரம்னு ஆச்சாரியார் சொல்ல போறார். அதனால ஈஸ்வர பிரணிதானம் தான் நம்ம இந்த யோக சூத்திரத்துல நம்ம அடாப்ட் பண்ண போற ஒரே விஷயம், ஈஸ்வர தியானம். அந்த ஈஸ்வர தியானத்தை ஓங்காரத்து மூலமா பண்ண போறோம். அதனால நமக்கு சமாதி லாபம் கிடைக்கும், கைவல்யமும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். இந்த தத்துவத்துல லயமாகிறதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்க பிரகிருதி லயம் வரைக்கும் தான், அவங்களோட சூன்யம் வரைக்கும் தான் அவங்க போக முடியும். நமக்கு அந்த சூன்யத்தை தாண்டி பிரகிருதியை தாண்டி ஒருத்தர் இருக்கார், மம மாயா துரத்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாயாவி இருக்கா பாருங்க, மாயாவியை நம்ம அடையும். அந்த மாயாவி ஈஸ்வரன் இருக்கார். அதனால ஈஸ்வரனை பிடிச்சுக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் ஆகும். பக்தி தான் நம்ம சொல்ல போறோம். யோகத்தை என்ன பண்ண போறோம், பக்தியோடு சேர்ந்த யோகம். பகவத்கீதையில யோக யுக்தேன பக்தியான்ற வார்த்தையை சொல்றேன். யோக யுக்தேன பக்தியா, அதுதான் நம்ம பண்ண போறோம்.